இன்றைக்கு செந்தில் பாலாஜி அந்த துறை அமைச்சர் வந்து அவர் மக்களை செய்தியாளர்களை சந்திச்சாரு. அதுல அவர் தெளிவாக சொல்றாரு. அதாவது பல எஃப்ஐஆர்கள் கடந்த காலத்துல போட்ட பல எஃப்ஐஆர்களின் கூட்டுத்தொகையாக ஈடி தலையிடும் தொகை வருகிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து தலையிடுறாங்க, இதை பாக்குறாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் இந்த 1000 கோடி முறைகேடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது பல எஃப்ஐஆர்களின் கூட்டு, பல எஃப்ஐஆர்கள் தொடர்பானதுதான் அது. அந்த எஃப்ஐஆர்கள் எந்த காலத்தேது, எந்த தேதியுடையது அப்படின்னு இவங்க சொல்றாங்களா, அறிக்கையில இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அவர் வேற எதையுமே டிஸ்பியூட் பண்ணல. டிஸ்பியூட் பண்ணலன்னா அவருக்கு ஏற்கனவே அவர் மேல அவங்களுடைய வழக்குகள் இருக்கு. அதனால நேரடியாக சில உண்மைகளை மட்டும் சொல்லிட்டு அவங்கள கான்ஃபரண்ட் பண்ண வேண்டாம், முரண்பட வேண்டாம்னு நினைக்கிறாரு. அதனால அந்த பழைய எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் வந்து பாக்குறாங்களே, அந்த பழைய எஃப்ஐஆர்கள்ங்கிறது எந்த தேதியை சேர்ந்தது, எந்த வருடத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அதுல சில தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளை கண்டுபிடிச்சு டாஸ்மாக் அந்த ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்குது. அவர்கள் மேல வழக்குகளை போட்டிருக்கோம். அந்த வழக்குகள் வந்து அந்த எஃப்ஐஆர் டேட்ல இருக்கு.